எங்கள் அழைப்பை ஏற்று இங்கு வந்து சிறப்பு செய்ய இருக்கின்ற எழுத்தாளர் ராஜேஷ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். நான் வணக்கம் சைவம் எந்தவித ஒரு ப்ரிப்பரேஷன், அதாவது எதையும் திரட்டி கொண்டு வரவில்லை. காரணம் என்னென்னா, நேற்று எனக்கு சொல்லியிருந்தாங்க ஒரு 15 நாளைக்கு முன்னால் ஒரு அசோக்குமார் என்னை பார்த்து கூப்பிட்டாரு. நான் பார்த்துட்டு நான் வந்து கலாநிதி சாரை, வைஸ் சான்சலர் கலாநிதி சாரை மீட் பண்ண வந்தேன். நாங்கள் சைவம் வச்சுருக்கோம், வர்றீங்களான்னு. நாங்கள் உடனே சைவம் உட்காந்த உடனே நம்ம தான் சினிமாக்காரனாச்சு, இந்த ரசிகர்களை அட்ராக்ட் பண்ண தெரியுமில்ல, அதனால் அப்படி ஒரு உரையாடல் போச்சு. அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாங்க. நான் ஃபேஷியல் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தேன், ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாம் நம்ம ரொம்ப வரவேற்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு 15-20 நிமிஷம் பேசினேன். ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி 29th வாங்கினாங்க. நான் கோயம்புத்தூர் போக வேண்டியது இருந்துச்சு. அதனால் நேற்று ஒரு வேலை வந்துருச்சு, அதனால் ஃப்ளைட் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு நண்பரை மட்டும் அனுப்பிச்சிட்டு நான் வந்தேன். இன்றைக்கி பார்வையாளனாக தான் வந்தேன். பேச சொல்லிட்டாங்க. சரி, எனக்கு தெரிஞ்சதை பேசுகிறேன். 87 நான் படிச்சுட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அதை நான் புக்கு எடுக்கலை. எதை சைவமே சிறந்தது, ஃபுட் ஃபார் தாட்டுங்கிற புஸ்தகம். அது என்ன அப்படின்னா, நான் வந்து 1987 அக்டோபர் மாதம் இந்த புக்கு படித்தேன். எங்கள் சித்தப்பா ஒருத்தர் பெரிய சைவம், வீர சைவம் மாதிரி. அவர் தான் சொன்னார், என்னையா வந்து வயிற்றை வந்து சுடுகாடாக்குறீங்க, இடுகாடாக்குறீங்க அப்படின்னு பெர்னாட் ஷா சொல்லியிருக்காரு. டால்ஸ்டாய், ஐன்ஸ்டீன், இந்த மாதிரியான ஹெச்ஜி வெல்ஸ் போன்ற மேற்கத்திய மிகப்பெரிய மேதைகள், விஞ்ஞானிகள்லாம் சைவமாக இருக்கிறாங்க அப்படின்னு. உடனே நம்ம பரம்பரையாக நான் வெஜிடேரியன் சாப்பிட்டவன். அவர் சொன்ன மாதிரி உடம்புலேருந்து, பன்னியிலேருந்து, மாடுலேருந்து, ஆடுலேருந்து உருவனை பரப்பனை எல்லாத்தையும் வளைச்சி சாப்பிட்றது. அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, நான் வீட்டில், டேய் நல்லா சாப்பிட்டா தான்டா 4 பேரை அடிக்க முடியும் அப்படிம்பாங்க. ஏதோ அடிக்கிறதுக்கு தான் இந்த உடம்பு. செங்கிஸ்கான் மாதிரி மிகப்பெரிய ஒரு வீரன் மாதிரி ஜாஃபர் கான் ஒருத்தர் இருந்தான் அலாவுதீன் கில்ஜிக்கிட்ட. காலையில் 6 மணிக்கு கத்தி எடுத்தான்னா சாயந்தரம் 6 மணி வரைக்கும் சுமார் ஒரு 200 பேரை கொண்டுடுவான். கைகாலெலாம் ஆடாது, ரத்தத்தை கண்டு பயப்பட மாட்டான். அது ஒரு தனி ஜீன், அது ஒரு தனி வகை. ஜீனை பற்றி ஆராய்ச்சி பண்ணணும்னா வில்லியம் டி ஹாமில்டன், ரிச்சர்ட் டாகின்ஸ் இவங்கெல்லாம் போகணும். அதை எடுத்து கொடுத்த மைக்கேல் ஹெச்கார்ட்னு ஒரு ஆள் எழுதியிருக்கான். இப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஹியூமன் ஹிஸ்ட்ரி. அதனால் அமெரிக்கன்ஸை வந்து நம்ம வந்து ஒரேடியாகவும் தாக்கப்படாது, அவங்க எல்லாம் மோசமான ஐக்கிய பசங்கன்னு. அதே சமயத்தில் அமெரிக்கன்ஸை வந்து ஒரேனாவோ போற்றிக்கிட்டும் இருக்கக்கூடாது. யாராருக்கிட்ட என்னென்ன நல்ல குணங்கள், என்ன கண்டுபிடிப்புகள் இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கணும். அதுதான் நம்ம அதெல்லாம் சிந்தசைசராக இருக்கணும். அப்போ 87 அந்த புக்கை படிச்சுட்டு உடனே மத்தியான சாப்பாடே கிடையாது. ஒரு பெரிய படப்பிடிப்பு நிலையத்தில் எந்த நேரமும் என்வி போடுற படப்பிடிப்பு ஷூட்டிங்கில் நான் நிறுத்திட்டேன். உங்களால் முடியாதுன்னு சேலஞ்சு பண்ணாங்க. நான் நிறுத்தி காமிக்கிறேன்னு சொல்லி ஒரு 7 வருஷம் முட்டை கூட சாப்பிடல, கேக் கூட சாப்பிடல. உடம்புக்கு லேசாக கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குச்சு. அப்புறம் கோபமெல்லாம் கொஞ்சம் தணிஞ்சுது. ரொம்ப சாத்வீகமான சினிமாவில் கூட நடிக்க முடியுமான்னு பயம் வந்துருச்சு எனக்கு. என்னடா கோபமே வரமாட்டேங்குது அப்படின்னு. வீரபாண்டிய கட்டபொம்மன் மாதிரி வசனம் கொடுத்தா டோனெல்லாம் எப்படி வரணும், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி நினச்சேன். அப்படி 7 வருஷம் ஆகும்போது இந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்னு ஒன்று இருக்குது. அந்த சமூகத்தில் நம்ம பழகிறதுக்கு பார்த்தீங்களா, பிறவிலே சைவமாயிட்டா பரவாயில்ல, நான் கொஞ்சம் சிவப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, வேற கம்மியாச்சா, அதனால் இவன் ஏதோ ஏமாத்துறாங்கிற மாதிரி நினச்சாங்களா என்னன்னு தெரில. எங்கே போனாலும் ஒரு ராஜேஷ் சாருக்கு சைவம் ஏதாவது இருந்தால் எடுத்து வை அப்படின்னா, நான் ஏதோ ஒரு அன்டச்சபிள் மாதிரியும் ஏதோ ஒரு தீண்டதகாத மாதிரி வியாதிக்கார மாதிரி நினச்சிட்டாங்க. நிறைய பேர் என்ன ஹார்ட் பேஷண்ட்டு நினச்சிட்டாங்க. எங்கள் அப்பா 97 வயசு முடியும் போது இறந்தார். அவருக்கு ஹார்ட் பார்த்தா கார்டியாலஜி சொன்னார், தினங்க சைனா வால் மாதிரி இருக்குன்னு. அந்த ஜீனில் பிறந்த வேணாம். எனக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக்காக வந்திருந்தால் இந்நேரம் ஒரு 11 தடவை நான் செத்து பொழைச்ச வேணாம். ஏன்னா அவ்வளோ சத்தம் போடுவேன். இதெல்லாம் இன்னும் ஹார்ட்டெல்லாம் இன்றைக்கெல்லாம் போகாது. அப்படி ஒரு விஷயத்தில் எனக்கு வந்து ரொம்ப அது மேலே ரொம்ப தாக்கமாக இருந்துச்சு. பார்த்தேன், கல்யாணம் காட்சிகளுக்கு போனால் இது நம்ம நாட்டை ஸ்டடி பண்ணேன். இந்த ரஷ்யாவில் லெனின் ஒன்று சொன்னார், அதாவது வெறும் தியரி மட்டும் பேசிக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருந்தான் அவன் மலடனுக்கு சமம். வெறும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு தியரியே தெரியாமல் இருந்தால் அவன் குருடனுக்கு சமம்னார். லெனின் சொன்னது மிக அருமையானது. The theory without practice is barrenness, practice without theory is blindness சொன்னார். அது ரொம்ப அழகாக சொன்னார். சும்மா அதெல்லாம் நான் படித்தேன், தியரி படித்தேன், சரி ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நீங்கள் மத்தியானத்துலேருந்து கிடையாது, நாளை முதல் குடிக்க மாட்டேன்னு கண்ணதாசன் எழுதின மாதிரி
நாளை முதல் குடிக்க மாட்டேன்னு சத்தியம் அடித்தாங்க தான் இன்றைக்கி இது கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. மத்தியான சாப்பாடே கிடையாது போ அப்படின்னு 7 வருஷம் இருந்தேன். என்னால் முடியல. வடிவேல் சொன்ன மாதிரி முடியல. The responsibility of physical responsibility, family responsibility, social responsibility, psychological responsibility, நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் சொல்லுவாங்க அறிஞர்கள்லாம். என்னால் முடியல. அங்கங்கே போகும்போது எப்பயாவது அப்படி டச் பண்ணி இது இப்போ செய்ய வேண்டிய கட்டாயமாக இருக்குது. இந்த விருந்தாடிகள் வர்றாங்க பாருங்கள், அவங்க ஒரு பெரிய தப்பு பண்ணுறது என்னென்னா, வீட்டுக்கு வந்துட்டோன்னா சைவ சாப்பாடு போட்டால் அவங்கள அவமதித்த மாதிரி நினைக்கிறாங்க. செருப்பால் அடித்தா கூட வாங்கிக்குவாங்க போல இருக்குது. இந்த சாப்பாடை போட்டால் அவ்வளோ கோவப்படுறாங்க. ஏன்னா நம்ம பரம்பரையாக என்வி சாப்பிட்ட பரம்பரை. அதனால் என்ன பண்ணுறான், இவங்க வந்தவொடனே ஏதாவது கோழி ஆடுன்னு கேவலமான மிருகங்களெல்லாம் வாங்கி கொண்டு வந்து போட்டு விட்டா இவங்க சந்தோஷமாக மாப்பிள்ளை ரொம்ப நல்லா கவனிச்சாருப்பா இப்படின்னு போயிடுறாங்க. இந்த கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா அது எங்கள் ஊர்லாம் கல்யாணத்துலேயும் ஆடெல்லாம் அடிச்சிருவாங்க. 26 ஆடு 30 ஆடு 500 ஆடு அடித்தா தான் பெருமையே. இந்த ரத்தமெல்லாம் செஞ்சு வச்சுருவாங்க, ரத்தத்தை வேறு செஞ்சு வச்சுருவாங்க. அப்போ இது இந்த மற்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு சைவ சாப்பாடு நடந்துகிட்டு இருக்கும், பிரமாதமாக இருக்கும். வள்ளலார் கூட மிஞ்ச பக்கத்தில் நிற்க முடியாது, அப்படி ஒரு சாப்பாடு சைவ சாப்பாடு. அடுத்த நாள் மறுவீட்டு விருந்து அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லாத்தையும் அடித்து வச்சுருவானுங்க. எங்கே தான் போய் மீன் வாங்குவான்னு தெரியாது. எறாவெல்லாம் பெரிய பெரிய எறா, அது இந்த ப்ரான் கல்ச்சரில் இவ்வளோ பெருசு 4-5 எறா சேர்ந்தாலே 1/2 கிலோ வரும் போல. இதெல்லாம் கொண்டு வந்து போட்டு தின்னு. இதில் என்னால் முடியல போராட. சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு ஒன்று இருக்குல்ல, டார்வின் சொன்னது. முடியல. அப்பப்போ ஏதாவது ஏமாற்றுவேன். இதில் எங்கள் வீட்டில் என்ன பிரச்சனைன்னா, எங்கள் வீட்டில் ஒய்ஃபு மக எல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு சுடுகாடாக்கி வச்சுருக்காங்க உடம்பை. இதில் ஃப்ரிட்ஜில் வேறு எடுத்து வச்சு இந்த என்வி என்ன சொல்கிறான்னா, நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், ஆடை அறுக்க எடுத்துகிட்டு போகும்போதே அது பயந்துடும். அதுக்கு தெரியும் நம்மளை அறுக்க போகிறாங்க. சும்மா விளையாட்டுக்கு சொல்லுவாங்க, கோச்சிக்காதீங்க. எங்கள் தஞ்சாவூர் பழமொழி சொல்கிறேன், மொட்டை பாப்பாத்தி அகத்திக்கீரையை கூட்டிகிட்டு போனால் மாடு முட்டுமா, அதே கசாப்பு கடைக்காரன் பிடிச்சிட்டு போனால் ஜல் 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 ஜல்னு போகும் அப்படின்னு ஒரு பழமொழி ஒன்று உண்டு. அது கிடையாது. பிடிச்சிட்டு போய் அந்த பக்கம் நிப்பாட்டினோடனே அருவாளை தூக்குனானா அது தெரிஞ்சிடும் நம்மளை வெட்ட போகிறான். அதே மாதிரி கோழியும் நியாயமாக ஒரு பறவையை துப்பாக்கியிலையோ அம்புலையோ எஞ்சி பொத்துன்னு கீழே விழுந்தா அந்த முடியெல்லாம் உடனே பிரித்து உடனடியாக அறுத்து 1/2 hour 1 hourக்குள்ளே அங்கேயே சமைச்சு சாப்பிட்டுட்டிங்கன்னா அது என்வி சாப்பிட்றவங்களுக்கு ஓகே. ஆட்டு தொட்டியில் என்னைக்கு அடிக்கிறான்னு தெரியாது, இதில் 5 star ஹோட்டலில் எத்தனை நாள் உள்ளே வச்சுருந்தான்னு தெரியாது, எத்தனை புழுன்னு தெரியாது. இவ்வளவு கேவலமான ஒரு உணவை சாப்பிட்டுட்டு அதை பில்லை வேற கொடுத்து டிப்ஸ் வேறு 100 ரூபா கொடுத்துட்டு வரும்போது தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள்னு நான் இயேசுநாதரை பார்த்த மாதிரி பார்ப்பேன் இவங்களெல்லாம். அதனால் என்ன சைவம்னால என்ன, நல்ல பக்கா சைவக்காரனாக நான் பார்த்துருக்கேன். காலையில் எந்திரிச்சு உட்காந்தான தாசில்தார் ஆஃபீஸ் அங்கங்கே போய் இப்படி எடுத்து ஒரு பெரிய அட்டை ஒன்று இருக்குன்னு தெரியுமா. இந்த காங்கிரஸ் பீரியடில் வந்த பிறகு தான் அந்த சேர் இப்படி பண்ணிட்டாங்க. வெள்ளைக்காரன் பீரியடில் சேர் இப்படி இருக்கும் பார்த்துருக்கீங்களா. இப்படி பேட் எடுத்து வச்சான்னா காலையில் மத்தியானம் ஒரு 2 மணி வரைக்கும் அசையாமல் வேலை பார்ப்பான் சைவம். இந்த அசைவக்காரன் இருக்கானே 1 hour கொடுத்து இருந்துச்சு தம் அடிக்க போடுவான், டீ குடிக்க போடுவான். அதனால் முடியாது. இன்னைக்கு உடம்பு அது மெட்டசாயிக் செல் புரோட்டோசாயிக் செல்ஸ் 2 இருக்குது. அது எது நமக்கு தேவையோ அந்த செல் தான் நமக்கு தேவை. இந்த சைவத்தை பாருங்கள். அதே மாதிரி சிங்கம் பாருங்கள், 18-19 மணி நேரம் தூங்கும் சிங்கம். அதே மாதிரி வேகமாக போகுது பாருங்கள் நம்ம புலி. சிறுத்தை வந்து வெரி ஃபாஸ்டஸ்ட் அனிமல், வெரி ஷார்ட்டஸ்ட் ரேஞ்சுங்கிறா. 110 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும். 10 மானை விரட்டினா 1 மான் தான் கிடைக்கும், 9 மான் மிஸ் ஆகிடும். அதை பிடிச்சி அது சீக்கிரம் கொண்டு வரணும், இல்லைன்னா கழுதைப்புலி இப்போ மொத்தமாக வந்துடும். கழுதைப்புலி வந்து பயங்கரமான சுரண்டல் பேர் வழி, கொள்ளைக்காரனுக்கு கழுதைப்புலி. உழைத்தது சிறுத்தை, கொள்ளையடிக்கிறது கழுதைப்புலி. அங்கே வந்து கிளாஸ் ஸ்ட்ரகிள் நடக்குது. அந்த மாதிரி ஓடக்கூடிய அந்த சிறுத்தை அவ்வளோதான் ஓடும், அதுக்கு மேலே ஓட முடியாது. மான் ஓடிடுச்சுன்னா விட்டுரும். ஆனால் அந்த குதிரை இங்கேருந்து விரட்டி விடுங்க, செங்கல்பட்டு வரைக்கும் இழைக்காமல் போகும். குதிரை சைவம், யானை சைவம், சைவ அனிமல்ஸ் பூரா பாருங்கள் களைக்கவே களைக்காது. என்வி சாப்பிட்டா தூக்கம் தான் வரும், கொட்டாய் தான் வரும், அடுத்தவனை வெட்டலாமான்னு பார்க்கும், கோபம் தான் வரும், பிபி அதிகமாகும். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு ரிப்போர்ட் ஒன்று எடுத்தாங்க. 50,000 பேரை எடுத்தாங்க டெஸ்ட்டு. ஒன்று நான் வெஜிடேரியன் முழுசாக சாப்பிட்றவன், பக்கா சைவம் கொரியன்ஸை போய் எடுத்தான். இதில் கேன்சர் ரிப்போர்ட் எல்லாமே ஒன்றுமே கிடையாது, ரொம்ப 0.5% தான் வருது. யாருக்கு? சைவம் சாப்பிட்றவனுக்கு. என்வி சாப்பிட்றவனுக்கு தான் எல்லோரும் இருக்கிற எல்லா வியாதியும். அதில் சிக்காகோலாம் ஒரு நாளைக்கு 50 லட்சம் ஆடு அடிக்கிறான். ஆடு அடித்து எப்போ கொண்டு வர்றான் அதெல்லாம் ஒழுங்காக சானிட்டரி இன்ஸ்பெக்ட் பார்க்குறானே தெரியாது. ஏன்னா அவங்க நாட்டில் எதை பற்றியுமே கவலை இல்லை. அவங்க நாட்டெலாம் விஞ்ஞானத்தில் வளர்ந்துருக்கான்.
அதுக்கு என்ன சொல்கிறான்னா மைக்கேல் ஹெச்கார்ட்டு, அந்த பிரெயின் நல்லா இருக்கணும்னா அது குளிர் பிரதேசத்தில் இருக்கணும். நமக்கு தூக்கம் தான் வரும், சாப்பிட்ட உடனே கொட்டாய் வரும், தூக்கம் வரும். நல்ல சிவன் கோயிலில் போய் உட்காந்தோம்னா நல்ல உண்டை கட்டியதாக கொடுத்தாங்க, கந்தசாமி கோயிலில் வாங்கி சாப்பிட்டோன்னு நல்ல சுகமாக தூக்கம் வரும். நம்ம பசங்க பாருங்கள் எல்லாம் தூங்கிக்கிட்டு தான் தெரிவானுங்க. ஆனால் நம்ம நாட்டில் உள்ள மிகப்பெரிய சித்தர்கள் எல்லாம் குற்றால மலை, கொல்லி மலை, இந்த மாதிரி மலையில் போய் உட்காந்துருப்பாங்க. அப்போ தான் அது மூளை வேலை செய்யும். வெள்ளைக்காரனுக்கு அதனால தான் மூளை வேலை செய்யுது. ஏன் இந்த காக்கசாய்டு ரேஜ் உலகத்திலே அதிகமாக ஐக்கியூ அது யாருக்குறான்னா யூதர்கள், அதுக்கடுத்தது காக்கசாய்டு ரேஸ், அதுக்கடுத்தது மேங்கலாய்டு ரேஸ், அதுக்கடுத்தது நம்ம இந்தோ ஆரியன்ஸ், 5வது யார் இஸ்லாமியர்கள், 6வது யார் நீக்ரோஸ். பிரித்து வச்சுட்டான். எந்த நீக்ரோவுமே உங்களால் இது கொண்டு வர முடியலை. எது அவன் பெரிய சயின்டிஸ்டாவோ மிகப்பெரிய ஒரு ஆளாக கொண்டு வரவே முடியலை. அதனால் என்னன்னா இந்த நான் வெஜிடேரியன் அனிமல்ஸுக்கு பல்லு வெட்டுற பற்கள், அரைக்கிற பற்கள் கிடையாது. நமக்கு அரைக்கிற பல் இருக்குது. நம்ம பிறவியிலே செய்வோம். ஒரே ஒரு குரங்கு ஏதோ என்வி சாப்பிட்றதா சொல்கிறாங்க, அந்த பரம்பரையே நம்ம இல்லை. நம்ம குரோமேக்னங்கிற பரம்பரை, ஏப்ஸ்லேருந்து வந்தவங்க. பல்லு கடவா பல் இருக்குது. இங்கே சலைவா அதிக பவர்ஃபுல் சலைவா. யாருக்கு? இந்த சிங்க புலிக்கு. அது அப்படி கடித்த உடனே அது பாதி செரிமானம் அதுக்குள்ளே ஆகிடும், முடுங்கிடும். அதனோட இன்டெஸ்டினல் ட்ராக் இருக்குது பாருங்கள். அது சிங்கம் 6 அடி நீளம் இருக்குன்னா 3 பங்கு தான் அதனுடைய குடலினுடைய நீளம், 3018 அடி. குரங்குக்கு 10 பங்கு நீளம். குரங்கு எவ்வளோ உயரம்? 4 அடி உயரமாக இருந்தால் இன்ட்டு 10 40 அடி நீளம். நம்ம மனுஷனுக்கு 12 பங்கு நீளம். நான் 5.5 அடினா 12ஆல் பெருகிக்கங்க. அமிதாப் பச்சன் 6.3னா 12ஆல் பெருகிக்கங்க. அப்போ இந்த சலைவால் பவர் கிடையாது நமக்கு. சிங்கத்துக்கு ரொம்ப பவர் இல்லாத இந்த சலைவால் நம்ம போட்டு அரைச்சு 30 தடவை 32 தடவை சித்தர்கள் சொல்கிற மாதிரி அரைச்சு மென்று தின்றவன் ரொம்ப நாளைக்கு வாழுவான் அப்படின்ற மாதிரி அரைச்சு உள்ளுக்குள்ளே தள்ளலாம். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் 20 பங்கு பவர் அதிகம் சிங்கத்துக்கு, நமக்கு கம்மி. ஹியூமன் பீயிங்ஸ். சிங்கத்துக்கு வேர்வை துவாரம் கிடையாது, நாய்க்கு வேர்வை துவாரம் கிடையாது. அது அப்படியே சலைவால் தான் விடும் வேர்வை துவாரத்து. நமக்கு இங்கே வேர்வை துவாரம் இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயாவது நம்ம வேர்வை இருக்கும். ஏன்னா நம்மளுடைய பயாலஜிக்கல் கண்டிஷனில் நம்முடைய ஹீட்டை அது தணிக்கும். இது போன்ற பல்வேறு விஷயங்கள் நாம் சைவம் என்பதை நிரூபிப்பதற்கான ஒரு விஷயம். இந்த நேரத்தில் நாம் எப்படி சைவமாக வாழ்கிறது? வீட்டில் முடியல. முதல்ல அந்த சின்ன பிள்ளைகளை கெடுத்து போடுறாங்க வீட்டில் உள்ள பொம்பளைங்க. இவங்க திங்கிறாங்கிறதுக்காக கோச்சிக்காதீங்க பெண்கள். இவங்க போய் எதையும் வாங்கிட்டு இந்த பிள்ளைகளுக்கும் கொடுத்து இந்த 7 வயசுக்குள்ள சாக்லேட்டு ஐஸ்கிரீம் இதெல்லாம் சாப்பிட்டா நீங்கள் என்ன தான் சைவமாக இருங்க, அதை பற்றி கவலை இல்லை. அசைவமாக இருங்க, கவலை இல்லை. இந்த சாக்லேட் ஐஸ்கிரீம் சாப்பிட்ட பிறகு 7 வயசுக்குள்ளே உள்ள எல்லா செல்ஸ் எல்லாம் மோசமாகி எல்லா பிள்ளைகளுக்கும் ஒபிசிட்டி வந்துடும். அப்புறம் அதை போக்குறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறது, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் போகிறது, இது என்னன்னே புரியல எனக்கு. தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிற கதை. இதுக்கப்புறம் 14 வயசுக்குள்ளே என்ன சாப்பாடு சாப்பிட்றியா அந்த பிரெயினில் இருக்கும். எனவே அப்படிப்பட்ட உணவுகளை நாம் பெண்கள் முதல்ல கவனிக்கணும். நான் கல்யாணம் பண்ணும்போது 365 நாள் இன்னும் சாப்பிடவே இல்லையா? நான் சாப்பிட்டேன், மன்னிக்கணும். நான் சாப்பிடல, நான் சாப்பிட்டேன். நல்ல வேலை எனக்கு சொல்லவே இல்லையே, நான் சாப்பிட்டு தெம்பா வர்றேன்னு. நான் அப்போ ஒரு மதிய உணவு விட்டாலும் நான் முடிச்சுக்கிறேன். இந்த பெண்கள் தயவு செய்துருங்க. நான் 365 நாள் வீட்டில் எழுதி வச்சு என் ஒய்ஃப்கிட்ட கொடுத்தேன், அவ்வளோதான். அன்னையோட போச்சு. ஒன்றையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. இவர் சொன்ன மாதிரி மலடி ஆகிட்டேன், லெனின்னு சொன்ன மாதிரி. பக்கா சைவம் அது பேசுகிறேன். ராஜாஜி கேட்டார் ஒரே கேள்வி, கெனடி, எப்படிங்க இவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருக்கீங்கன்னு. நான் இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறது காரணமே சைவ உணவு. நான் அறுசுவை உணவு அருந்துறேன், நீங்களாம் அமெரிக்காவில் என்வி சாப்பிட்டுருக்கீங்க, அதான்டா அறிவு கம்மின்னு ஜோக் அடித்தார் ராஜாஜி. எனவே சைவத்தை பற்றி பேசினா நாளெல்லாம் பேசி நீங்கள் சாப்பிடலன்னு எனக்கு தெரியாதுங்க, மன்னிக்கணும். இதுதான் டைமு. 12 பிரித்து வச்சுருக்கான் உறுப்புகளை. இந்த நேரம் சாப்பிட்லேன்னா உடம்பு கெட்டு போகும். நன்றி, வணக்கம்.